இப்போ வேத வசனத்திலிருந்து இயேசுவை பற்றி ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், இதைத்தான் நம்ம தொடர்ச்சியாக பல மாதங்களாக தியானித்து கொண்டே வருகிறோம் இல்லை. வேத புஸ்தகத்தில் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 111வது பக்கம் புதிய ஏற்பாட்டில், இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இங்கே ஒரு மனிதன், எரிகோ என்கிற ஒரு பட்டணம், இப்போவும் அதே பெயரில் தான் அந்த பட்டணம் இருக்கிறது. அந்த பட்டணத்தின் வழியாக இயேசு போகும்போது அந்த பட்டணத்தில் ஒரு மனிதன், அவன் ஒரு பெரிய செல்வந்தன், பெரிய பதவியில் இருக்கிறவன், கவர்மெண்ட் ஜாப், அதாவது சீஃப் டேக்ஸ் கலெக்டர். ஆயக்காரன்னா இந்த டேக்ஸ் ஆஃபீஸர். அவன் அதாவது ஜனங்களிடத்திலே வரிகளை வசூலித்து அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடியவன். அப்போ பெரிய பதவி இருக்கிறது, நிறைய வசதி, பணக்காரன். அந்த மனிதனுக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. பணமும் பதவியும் சமாதானத்தை கொடுக்கும்னு நம்பிடாதங்க, இல்லை, அது உண்மை கிடையாது. அது மாதிரி உள்ளவங்க நிறைய பேர் சமாதானத்துக்கு ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. அதனால தான் ராத்திரி நிம்மதியாக தூங்க முடியலன்னு குடிக்கு அடிமையாகி விடுகிறார்கள். இதான் நிறைய பேருடைய காரியம். இந்த மனிதனுக்கு அப்படி. ஆனால் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டான். இப்படி ஒரு ஆண்டவர் வந்திருக்கிறாரு, அற்புதம் செய்கிறார், மக்களுக்கெல்லாம் விடுதலை கொடுக்கிறார்னு, இவரை நான் பார்க்கணுன்னு ஆசை. அவர் எப்படிப்பட்டவர் எல்லாரும் சொல்கிறாங்க, நானே அவரை பார்க்கணும் அப்படி ஆசையோடு தேடி வருகிறான். அவன் குள்ளனாக இருந்ததுனால ஜனக்கூட்டத்தில் பார்க்க முடியல. ஏன்னா இயேசு எங்கே போனாலும் பெரும் கூட்டம் வந்து விடும், ஜனங்கள் திரளாக கூட்டிடுவாங்களா, அந்த வழியாக அவர் நடந்து போகும்போது பார்க்க முடியல. அவன் ஷார்ட் மனிதன், அதனால் ஓடி போய் ஒரு மரத்தில் ஏறி இந்த வழியாக தானே இயேசு ஒருவார் பார்த்துடலான்னு உட்கார்ந்துருக்கிறான். ஆனால் இயேசு அந்த மரத்தடியில் வந்தபோது மரத்து மேலே உட்காந்து முகத்தை தெளிவாக பார்க்க முடியாதுல்ல. இயேசு தன்னுடைய முகத்தை காண்பிக்கிறார். அண்ணாந்து பார்த்து பேர் சொல்லி கூப்பிடார், சகைவே இறங்கி வா. ஓ, நான் இங்கே இருக்கிறது அவருக்கு எப்படி தெரியும், என் பேர் அவருக்கு எப்படி தெரியும், அதுவும் என்னை பேர் சொல்லி கூப்பிடுறாரே, ஆச்சரியப்பட்டு அவன் இறங்கி வந்தான். வீட்டில் நான் தங்க வேண்டும்னு சொல்லி ஆண்டவர் தன்னை அவனுக்கு முழுமையாய் வெளிப்படுத்தினார். அன்றைக்கு அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு எப்படிப்பட்டவர், இதான் நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அவர் அன்புள்ளவர், வல்லமை உள்ளவர், அதிசயம் செய்கிறவர், அற்புதமானவர், சமாதான பிரபு, நிறைய அவரை பற்றின காரியத்தை தியானித்து கொண்டே வருகிறோம். இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று இன்றைக்கி ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். அவர் மனதுருக்கமுள்ள ஒரு ஆண்டவர். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகுகிற கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவருடைய குணங்களிலே ஒன்று மனது உருக்கம், காட் ஆஃப் கம்பேஷன். அன்பு வேறு, மனதுருக்கம் வேறு. அன்பு எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். ஒருத்தர் பாதிக்கப்பட்டால் அச்சச்சோன்னு ஓடி போய் ஹெல்ப் பண்ணுறோம், ஏன்னா ஒரு அன்பு. யாரையும் பார்த்துட்டா அவங்களுக்கு அன்பாக பேசுகிறோம், எல்லாத்துட்டையும் அன்பாக இருக்கணும், அது நேச்சுரல். சிலருக்குள்ள அந்த அன்பை கூட இல்லாமல் இருக்கிறவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. பெரும்பாலும் எல்லாருக்குள்ளும் இந்த மாதிரி ஒரு அன்பு இருக்கும், சாதாரணமான ஒரு அன்பு. ஆனால் மனதுருக்கம் என்பது வித்தியாசமானது. ஒருத்தர் பாதிக்கப்பட்டால் அதே பாதிப்பு நம்முடைய உள்ளத்திலே காணப்படும், நம்முடைய உள்ளத்தில் இந்த பாதிப்பு உண்டாகும். அதுதான் மனதுருக்கம் என்பது. அப்போ இயேசு கிறிஸ்து மனதுருக்கம் உள்ள ஒரு ஆண்டவர். அவருடைய மனதுருக்கம் எப்பெல்லாம் வெளிப்பட்டது, அதனால் என்ன நடந்தது பாருங்கள். முதலாவது, மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வேறு வசனம் சொல்லுகிறது, இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது மனது உருகி அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் என்பதாய் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரொம்ப ஊழியத்தில் பிஸியாக இருந்ததுனால சாப்பிடக்கூட அவருக்கு டைம் இல்லை. அப்படி ஜனங்க வந்து போய் கொண்டு இருந்தாங்க. ரொம்ப கொஞ்சம் சரீரத்தில் ஒரு ஓய்வு தேவையாக இருந்ததுனால ஆண்டவர் சொன்னார், சீசர்களை கூப்பிட்டு நம்ம ஜனங்களை விட்டு கொஞ்சம் அப்புறமாய் போகலாம், ஒரு மலைப்பிரதேசத்தில் மலைப்பகுதியில் போய் தனியாக கொஞ்சம் இளைப்பாறலான்னு சொல்லி தன் சீசர்களை அழைத்து கொண்டு போகிறார். இயேசு இங்கே தான் போகிறாரு, படகுல போகிறார். கலிலே கடலில் பார்க்குறாங்க,
கலிலேயா கடலில் சுற்றிலும் மலைப்பகுதி, அழகான கடல் இருக்கும். எங்கிருந்து பார்த்தாலும் கப்பல் போகிறதெல்லாம் தெரியும், படகு போகிறது தெரியும். அவங்க பார்த்துட்டாங்க இயேசு அங்கே போகிறார் என்று. ஜனங்கள் சுற்றி நடந்து ஓடி 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 இயேசு கரை சேர்றதுக்குள்ளே பெருங்கூட்ட மக்கள் வந்துட்டாங்க. அவர் ஓய்வு எடுக்க போனால் திரள் கூட்ட மக்கள் வந்து நிற்கிறாங்க. இயேசு கோபப்படவில்லை. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க என்னை விட மாட்டிங்களா அப்படின்னு கோபப்படவில்லை. ஏன் இந்த ஜனங்க என்னை தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பினல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனது உருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். இந்த ஜனங்களை பார்க்குறார், திரளான மக்கள் வந்து நிற்கிறாங்க ஏக்கத்தோடு. இந்த மக்களை பார்த்தோன்னே இயேசு மனது உருகினார். இந்த ஜனங்கள் மேய்ப்பினல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறாங்க, சிதறப்பட்டவளாய் தொய்ந்து போனவளாக இருக்கிறாங்க. இதே சம்பவம் மத்தேயு 9:36 ஜனங்களை குறித்து இயேசு பார்க்கிறார். மேய்ப்பினல்லாத ஆடுகளைப் போல சிதறப்பட்டவளும் தொய்ந்து போனவளுமாக இருக்கிறாங்க. நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எதிர்காலத்துக்கு நம்பிக்கை இல்லை, ஒரு விரக்தி, அந்த மாதிரி ஒரு வேதனையில் இருக்கிறதை இயேசு அறிந்து கொள்ளுகிறார். அந்த ஜனங்களுக்காக அவர் பரிதபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், அங்கே பெரிய கோயில் இருந்தது. எருசலேமில் டெம்பிள் மவுண்டன்னு சொன்னால் அது பெரிய கோயில். சாலமோன் கட்டினதில் திரும்ப கட்டி இயேசுவின் நாட்களே பெரிய கோயில் இருந்தது. தேவாலயம்னு சொல்லக்கூடிய அந்த கோவில் இருந்தது அவங்களுக்கு. அங்கே போய் பலி செலுத்துவாங்க, காணிக்கை படைப்பாங்க. அங்கே பூசாரிகள் இருந்தாங்க, ஆசாரியர்கள், அவங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ணுவாங்க. எல்லாம் இருந்தது. பெரிய மத தலைவர்கள் இருந்தாங்க, பிரதான ஆசாரியன் இருந்தாங்க, ஆசாரியர்கள் இருந்தாங்க, மத சம்பந்தமாக அது எல்லாம் செய்யக்கூடிய எல்லாருமே இருந்தாங்க. இந்த மக்களுக்கு பக்தி இருந்துச்சு, ஆலயத்துக்கு போனாங்க, காணிக்கூட எல்லாம் இருந்துச்சு. நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எதிர்காலத்துக்கு ஒத்த நம்பிக்கை இல்லை, தொய்ந்து போனவர்களாக இருந்தாங்க, நம்பிக்கை இழந்தவர்களாக இருந்தாங்க. இயேசு அதை பார்க்கிறார். ஐயோ, இந்த ஜனங்கள் மெய்ப்பெண்ணல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறாங்களே, மனதுருகினார். இந்த ஜனங்கள் பாவம், இந்த ஜனங்கள் பாவம், இந்த ஜனங்களுக்கு நான் தானே எல்லாவற்றையும் செய்யணும்னு சொல்லி பேச ஆரம்பித்தார். அவர் மனதுருக்கத்தோடு பேசினார். அதுதான் இயேசுடைய வார்த்தை. அவருடைய மனதுருக்கத்தின் பிரசங்கம் தான் திரளான மக்களை அவர் பக்கமாக இழுத்தது. லூக்கா 4:22 வாசித்தால் இயேசுவின் வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டதாம். அதை கேட்கிறதற்கு ஜனங்கள் திரளாய் கூடி வந்தாங்க. கிருபையுள்ள வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள், ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகள், பலப்படுத்துகிற வார்த்தைகள். ஆனால் தான் இயேசுடைய பிரசங்கத்தெல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள். அவருடைய பிரசங்கத்தை கேட்கவே திரள் கூட்ட மக்கள் வந்தாங்க. அற்புதம் பெறுவதற்கு, சுகம் பெறுவதற்கு மாத்திரம் அல்ல. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:1 வாசித்தால் அவருடைய வசனத்தை கேட்பதற்கு திரளான மக்கள் கடற்கரையில் கூட்டிட்டாங்க. ஒருவர் காலை ஒருவர் மிதிக்கிற அளவிற்கு கூட்டம் வந்து விட்டார். அவர் பேசுகிறதை கேட்கணும். அவருடைய பிரசங்கம் நமக்கு அவ்வளோ ஆறுதலாக இருக்குது. மனதுருகி அவர் பேசினதுனால அந்த கிருபை உள்ள வார்த்தைகள் மக்களை தொட்டது. அவர் என்ன பேசினார் பாருங்கள். மத்தேயு 6:25 கவலைப்படாதங்க. எதுக்கு கவலைப்படுறீங்க? நீங்கள் நாளைக்காக கவலைப்படுறீங்க, சாப்பாட்டுக்கு கவலைப்படுறீங்க, எதுக்கு கவலைப்படுறீங்க? உங்களை எல்லாம் கவனிக்கிற பரமபிதா இருக்கிறாரு, கவலைப்படாதுங்க, அவர் பார்த்து கொள்வார். கவலையை மாற்றுகிற வார்த்தை பேசினார். பயப்படாதங்க. மத்தேயு 10:31 சொல்கிறார், பயப்படாதங்க. நிறைய திரும்ப திரும்ப சொல்கிறார். அப்போ மக்களுக்குள்ள பயம் இருந்தது, கவலை இருந்தது, பல பாதிப்புகள் இருந்தது. அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகள் அவருடைய துக்கத்தை எல்லாம் மாற்றினதுனால ஜனங்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்கவே கூடினார்கள். சகோதரர் டிஜேசி தினகரன் என்ற தேவ மனிதர் இருந்தாங்க. அவங்க இறந்து இப்போ 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் அவங்க 70களிலிருந்து அவங்க செய்த ஊழியம் பாருங்கள். இந்தியா முழுவதும் எங்கே போனாலும் லட்சக்கணக்காக மக்கள் கூடுவார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூடின மாதிரி கூட்டத்தை நான் இந்தியாவில் வேறு எங்கே நான் பார்த்ததில்லை. அவங்க எங்கே போனாலும் அவங்க அவ்வளோ மக்கள் கூடுவார்கள். வட இந்தியாவுக்கு போனால் கூட திரள் கூட்ட மக்கள் லட்சக்கணக்கில் கூடி வந்து காத்திருப்பாங்க அவருடைய பிரசங்கத்தை கேட்க. ஏன் என்று சொன்னால் அவருடைய பண்ணுகிற பிரசங்கத்தை நீங்கள் கவனித்தால் மனதுருக்கத்தோடு அந்த வார்த்தை வரும். அநேக சமயத்தில் பிரசங்கம் பண்ணும்போது அவருடைய கண்களிலே கண்ணீர் வடியும். என்னால் உட்கார்ந்துருக்கிற மக்கள் மேலே இருக்கிற மனதுருக்கம் அவங்களை பேச வைக்கும். இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கத்தை அவர்களிலே ஜனங்கள் கண்டார்கள். அதனால் என்ன வார்த்தை சொல்லுவான்னு ஏக்கத்தோட கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் திரளாய் வருவாங்க.
அவங்க என்ன வார்த்தை சொல்கிறாங்க கேட்கணும், அதை நமக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி எப்படி இயேசு கிறிஸ்து அவர்கள் மூலமாய் தன்னுடைய மனதுருக்கத்தை வெளிப்படுத்தினதுனால அவர்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க, சுகமளிக்கப்பட்டவங்க, விடுதலை பெற்றவங்க பல லட்சங்கள், உலகம் முழுவதில் பல லட்சங்கள், பல எந்த தேசத்துக்கு போனாலும் அவங்க மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்கிற மக்களை சந்திக்க முடிகிறாரு. எப்படி இந்த காரியம்? மனதுருக்கம். இயேசுடைய மனதுருக்கத்தின் வார்த்தைகளை கேட்க மக்கள் வந்த மாதிரி அவர்கள் மனதுருகி பேசினாங்க. மக்களை குறித்த ஒரு பாரம் இருந்தது. மக்களை குறித்த அந்த மனதில் அந்த மக்களுடைய பாரம் அவளை அழுத்தினதுனால மனதுருகி கொடுத்த செய்திகள். இயேசு அப்படித்தான் பேசினார். மனதுருகி பேசினதுனால அந்த மனதுருக்கத்தின் வார்த்தைகளை கேட்க ஜனங்கள் வந்தாங்க. ஜனங்களை ஆறுதல் படுத்தினார். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து எப்பொழுது மனதுருகினார் பாருங்க. மத்தேயு 14 வசனம். மத்தேயு 14 வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது மனது உருகி அவர்களில் வியாதியஸ்தராய் இருந்தவர்களை சுகமாக்கினார். வியாதியஸ்தரை கண்டபோது இயேசு மனதுருகினார். நிறைய வியாதியஸ்தர்கள், பலதரப்பட்ட வியாதியினால் பாதிக்கப்பட்டவங்க, கண் தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, பேச முடியாதவங்க, நடக்க முடியாதவங்க, படுக்கையில் மரணப்படுக்கையில் இருக்கிறவங்க, பலதரப்பட்ட வியாதி உள்ளவர்கள், அவங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தாங்க. அந்த மக்களை பார்த்தபோது இயேசு மனதுருகினார். நான் சிருஷ்டித்த மக்கள், நான் உண்டாக்கின மக்கள் இப்படி வியாதியில் வேதனைப்பட்டு கலங்குறாங்களே, மனதுருகி என்ன செய்தார்? சுகமாக்கினார். அவருடைய மனதுருக்கம்தான் சுகத்தை கொண்டு வருகிறார். அவர் மனதுருகி சுகத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 1 40 42 வசனம் வரைக்கும் வேதத்தில் பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அப்பொழுது குஷ்டரோக வியாதி கொண்ட ஒருவன், தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவன் இயேசுவினிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனது உருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். பாருங்கள், இயேசுவின் நாட்களில் தொழுநோயினால் ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டு விட்டால் அவ்வளவுதான், உலகமே அவனை புறக்கணித்து விடும். குடும்பத்தாரை புறக்கணிச்சிருவாங்க, ஊருக்குள்ளே வர முடியாது, வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை. எங்கள் ஊர் பக்கம் நேசரத்து பக்கத்தில் பேய்க்குளம் என்ற ஒரு இடம் இருக்கிறாரு. அங்கே தொழுநோய் மருத்துவமனை இருக்கிறாரு. அந்த நாட்களிலேயே ஒரு அருமையான இயேசுவின் அன்பினால் நிரப்பப்பட்ட ஒரு டாக்டர் அவங்க அந்த ஆஸ்பத்திரியை உருவாக்கி சிஎஸ்ஐ திருச்சபை மூலமாக அந்த ஆஸ்பத்திரி நடைபெறுகிறாரு. ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் பண்டிகை முன்னிட்டு அங்கே இருக்கிற அந்த மக்களுக்கு புது உடை கொடுத்து கிறிஸ்மஸ் விருந்து கொடுக்க போவது உண்டு. இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஊழியத்திலேருந்து அதை செய்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அங்கே போயிருந்தேன். அந்த மக்களுக்கு புது உடை கொடுத்து, ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து, விருந்து கொடுத்து சந்தோஷப்படுத்தேன். அப்போ எல்லோரும் ஒரு இடத்துல கூடி வந்திருந்தாங்க. அவங்களோட இயேசுவின் அன்பை பற்றி பேசி உடையெல்லாம் கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த டாக்டர் சொன்னாங்க, இந்த நாட்களில் இருந்த டாக்டர் ரொம்ப அன்பானவங்க, மருத்துவர்களை ரொம்ப அன்பாக கவனிக்கக்கூடிய ஒரு டாக்டர். அவங்க சொன்னாங்க, சிலர் படுக்கையில் இருக்கிறாங்க, இங்கே வர முடியாது, அவங்களுக்கு நீங்கள் உள்ளே அவங்கள பார்த்து கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. நான் வரேன் டாக்டர், போகலான்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்குள்ளே அந்த படுக்கையில் இருக்கிற அந்த பாதிக்கப்பட்ட சிலரால் நடக்க முடியாது, வர முடியாது, அந்த நோயினால் கால்களை இழந்தவங்க, கைகளை இழந்தவங்களாம் இருக்கிறாங்க. போய் அவங்க படுக்கையில் பார்த்து சந்தித்து பேசி கொடுத்து கொண்டு வந்தேன். அதில் ஒரு படுக்கையில் சின்ன பையன், ஒரு சின்ன பையன் 10 வயசு இருக்கும் அந்த பையன். அவனை போனால் பார்க்கவே இல்லை, அப்படியே முகத்தை மூடிக்கொண்டு கவிழ்ந்து கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு அப்படியே இருந்துட்டான். டாக்டர் எவ்வளோ பேசுகிறாங்க, உன்னை பார்க்க வந்திருக்கிறாங்க, உனக்கு ஒரு புது ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கான்னு. அவன் தலையை திருப்பவே இல்லை, அப்படியே குனிந்து கொண்டு அப்படியே இருந்துட்டான். பல நிமிஷ நேரம் பேசி பார்த்து முடியலை. நான் கேட்டேன் டாக்டர்கிட்ட, ஏன் இந்த தம்பி, இந்த சின்ன பையன் இப்படி இருக்கிறான்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, அவன் மனதளவில் பாதிக்கப்பட்டுட்டான். என்ன டாக்டர்னு கேட்டேன். சொன்னாங்க, பல மாதங்களுக்கு முன்பாக அவனுடைய பெற்றோர் அவனை தூர இடத்துலேருந்து கொண்டு வந்து, இவனுக்கு இந்த சருமத்தில் இந்த வியாதி இருக்கிறத செக் பண்ணுங்கன்னாங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டு, இது தொழுநோய் தான், சுகமாக்கிடலாம், அங்கே இருக்கட்டும், நாங்கள் அப்பப்போ பார்க்க வாங்கன்னு சொல்லிவிட்டு நான் அனுப்பி வச்சேன். ஆனால் போன பெற்றோர் ஒரு நாள் கூட திரும்பி வரவே இல்லை. எத்தனை மாதமாகி விட்டது. மற்றவங்களெல்லாம் பார்ப்பதற்கு குடும்பத்தார் வருவாங்க,
வந்து விசாரிப்பாங்க, அவங்களுக்கு பழங்கள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா இந்த சின்ன பையனை விட்டுட்டு போன பெற்றோர் மறந்தே போயிட்டாங்க. இந்த பையன் வேண்டான்ற நிலைமையில் போயிட்டாங்க போல், திரும்பி வரவே இல்லை. அதனால் எங்கள் அப்பா அம்மா என்னை பார்க்க வரலையே, அந்த ஏக்கத்தில் அவள் யாரையுமே பார்க்க விரும்புறதில்ல. ரொம்ப சோர்ந்து போயிட்டான் பாருங்கள். பெற்றோர், சொந்த பெற்றோர் சுகமாக்கக்கூடிய எல்லா வசதியுமே இருக்குது. டாக்டர் சொல்லுங்க சுகமாயிரும் உன் மகனுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பினா கூட பெற்றோர் பாருங்கள், இவனுக்கு இந்த வியாதி வந்து விட்டதென்று திரும்பி பார்க்கவில்லை. இதான் மனுஷனுடைய அன்பு. தாய் தகப்பன் கூட மறந்துடுறாங்க. அந்த மாதிரி ஒரு பாதிப்பு. இங்கே ஒரு பையன் பாருங்கள், தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட மனுஷன், ஊருக்குள்ளே வர முடியாது. அந்த காலத்தில் அதுக்கு ஆஸ்பத்திரியும் கிடையாது. மலை குகைகளிலே வசிப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடை தூரத்தில் கொண்டு வச்சிருவாங்க. அது தீட்டான வியாதியாய் கருதப்பட்டது. அவங்க பக்கத்தில் கூட யாரும் போக மாட்டாங்க. அவங்களே சொல்லணும், தீட்டு தீட்டு, அன்கிளீன்னு சத்தம் போடணும். அப்போ மற்றவங்க பார்த்துட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதன் இயேசு மலையில் பிரசங்கம் பண்ணி முடித்து வரும்போது இயேசு பற்றி அவன் கேள்விப்பட்டதுனால கூப்பிட்றான், இயேசுவே தாவீதின் குமாரனே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்க. ஏன்னா நான் ஒரு சபிக்கப்பட்டவன் எல்லாரும் நினைக்கிறாங்க, நான் ஒரு பாவின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. என்னை குடும்பத்தார் ஒதுக்கிட்டாங்க, ஊரார் ஒதுக்கிட்டாங்க, யாரையுமே பார்க்க முடியாமல் இந்த காட்டுக்குள்ளே நாங்கள் தான் இருக்கிறோம். இந்த மாதிரி நான் வேதனைப்படுறேன். நீங்கள் உமக்கு சித்தமானா என்னை குணமாக்க, என்னை குணமாக்க உங்களால் முடியும், உமக்கு சித்தமான குணமாக்குங்க. அப்படி தான் அவன் கேட்கிறான். ஏன்னா இவர் கூட என்னை நேசிப்பாரா, என்னை குணமாக்குவாரா? நீ பாவி, நீ தீட்டுப்பட்டவன், நீ ஒரு சபிக்கப்பட்டவன், நீ சொல்லிடுவாரோன்ற ஒரு பயம் ஒரு பக்கம். அதனால தான் நமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்குங்க அப்படின்னு விண்ணப்பம் பண்ணுறான், தூரத்தில் நின்று கொண்டு. அப்போ அவருடைய சீஷர்கள் கூட இருந்து எல்லாரும் விலகி போயிருப்பாங்க. ஏன்னா தீட்டு, அந்த வியாதியஸ்தன் பக்கத்தில் போனாலே தீட்டு, எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க. இப்போ இயேசு தூரத்தில் நின்று கொண்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக அப்படி சொல்லலை. இயேசு பக்கத்தில் போகிறார். அது வசனம் சொல்கிறார், இயேசு தன்னுடைய கரத்தை நீட்டி அவனை தொட்டு. பாருங்க, இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு. அவர் தூரத்தில் இருந்து சுகமாக்கி இருக்கலாம், அவரால் முடியும். ஒரு வார்த்தை சொன்னாலே அற்புதம் நடக்கும். ஆனால் இயேசு சொல்கிறார், ஐ லவ் யூ மை சன். யார் உன்னை என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யார் உன்னை சபிக்கப்பட்டவன், நீ பாவம் செய்கிறவன், நீ தீட்டானவன் என்று குடும்பத்தார் யார் சொன்னாலும் பரவாயில்லை, நான் உன்னை உண்டாக்கின தேவன், நான் உன்னை நேசிக்கிறேன். அந்த அன்பை வெளிப்படுத்த இயேசு பக்கத்தில் போகிறார். எல்லாரும் பார்க்குறாங்க, இயேசு ஐயோ அவனை தொட போகிறாரு தீட்டுன்னு சொல்லி. இயேசு தம் கரத்தினால் அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக, நீ சுகமாக. உடனே சுகமானா, சரீரமே மாறிவிட்டாரு. விரல்கள்லாம் மொட்டையாக இருந்திருக்கும், மூக்கு மொட்டையாக இருந்திருக்கும், காதெல்லாம் அந்த வியாதி அரிச்சு போயிருக்கிறோம், அழுகை நாற்றம் எடுத்திருக்கு, புது சரீரமாய் மாறிவிட்டாரு. அதுதான் இயேசுவின் அன்பு. மனதுருக்கம். அவனுடைய வியாதி தனக்கே வந்து விட்டதை போல ஒரு வேதனை, அதுதான் மனதுருக்கம். இயேசு மனதுருகி அவனை தொட்டு குணமாக்கினார். உங்கள் மேலே மனதுருக்கம் உள்ள இயேசு. வியாதி படுக்கையில் இருக்கிறீங்களா? குழந்தை வியாதிப்பட்டு இருக்கிறா? இந்த நோய் தீராதுன்னு சொல்கிறாங்களேன்னு கலங்குறீங்களா? 2 லட்சம் கேட்குறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுன்றாங்க, வசதி கிடையாதுன்னு ஏங்குறீங்களா? இயேசு உங்கள் மேலே மனதுருக்கத்தோடு வந்திருக்கிறார். நான் உன்னை உருவாக்கின தேவன், உனக்காக சிலுவையில் என்னை ஒப்பு கொடுத்து பலியாகி உயிர்த்தெழுந்த தேவன், நான் உன்னை நேசிக்கிறேன். மனதுருகி அவர் அற்புதம் செய்கிறார். இன்னைக்கு கூட அப்படிலாம் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அதான் சாட்சி நீங்கள் பார்த்தீங்கல்ல. அவருடைய மனதுருக்கம்தான் இந்த அற்புதங்களுக்கெல்லாம் காரணம். வியாதியஸ்தரை கண்டு மனதுருகி அவர்களை சுகமாக்குகிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளித்துறைன்னு ஒரு இடம் இருக்கிறார். மாத்தாண்டத்தை தாண்டின உடனே அநேக வருஷத்துக்கு முன்னால் அங்குள்ள ஒரு சிஎஸ்ஐ ஆலயத்தில் ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்திருந்தார்கள். பல வருஷமாகிவிட்டது, கிட்டத்தட்ட 35-40 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போ எனக்கு இப்போவுமே ஞாபகத்தில் இருக்கிற அந்த சர்ச்சு கேம்பஸில் ஒரு கூட்டம் நடைபெற்றார். 3 நாள் 4 நாள் கூட்டம் நினைக்கிறேன். கடைசி நாள் கூட்டம், எல்லா இடமும் ஜனங்கள் திரளாய் வந்துட்டாங்க. நான் எழுப்பி நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 10 நிமிஷம் தான் பிரசங்கம் பண்ணியிருப்பேன். மழை ஆரம்பித்தார், பெரிய மழை, வெறும் தூறல் அல்ல, பெரும் மழை ஆரம்பித்தார். என்ன செய்கிறது, மனசில் குழப்பம். மக்கள் நனைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க, எப்படி பிரசங்கம் கேட்பாங்க?
ஒரு 15-20 நிமிஷம் தான் பேசியிருப்பேன். மக்கள் எழும்பல கலையில் அவங்க கேட்குறாங்க. ஆனால் உடனே ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசினார், ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணு, அவங்க என் ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கிறாங்க, இந்த மக்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். மழையிலே நனைஞ்சு கொண்டு உட்காந்துருக்குறாங்க பாரு, முதல்ல அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணு, ஜெபம் பண்ணு. சரி ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாம் எழுந்த நிலைங்க ஜெபம் பண்ணலான்னு சொல்லி மழை பெய்து கொண்டே இருக்கிறது, மழையிலே நின்று ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபித்து கொண்டு இருக்கிற சமயத்தில் திடீரென்று ஆவியானவர் ஒரு காட்சி எனக்கு காண்பித்தார். அந்த கூட்டத்தினுடைய பின்பகுதியில் தூரமாய் கூட்டத்துக்கு வெளியில் ஒரு மரத்தின் அடியில், இருட்டு, அங்கே லைட்டெல்லாம் இல்லை, இருட்டில் ஒரு மரத்தடியில் ஒரு மனிதன் நின்று கொண்டு இருக்கிறார். அதை என் ஆவிக்குரிய கண்களால் பார்க்கிறேன். மனுஷ கண்ணால் பார்க்க முடியாது, அவ்வளோ தூரம். அது கண் மூடி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒரு மனிதன் தூரத்தில் மரத்தடியில் இருட்டில் நிற்கிறான். என்னை நோக்கி அவன் கூப்பிடுகிறான் கண்ணீரோடு. நான் அவனுக்காய் பரிதபிக்கிறேன், நான் அவனை குணமாக்குகிறேன். என்ன பிரச்சனை? அவன் தொழுநோய், குஷ்டரோக வியாதியினால் பாதிக்கப்பட்ட மனிதன். அதனால தான் கூட்டத்துக்கு உள்ளே வரலை, வெளிச்சத்தில் வரலை, எல்லாருக்கும் தெரியுமேன்னு சொல்லி அவன் மறைந்திருந்து பின்னால் இருட்டில் நின்று இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவனுடைய கண்ணீரை நான் கண்டேன். நான் அவனை சுகமாக்குகிறேன்னு சொல்ல என்று சொன்னான். ஆண்டவர் சொன்னதை நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி நிற்கிறீங்க, இந்த நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, இயேசு குணமாக்குகிறார். அவ்வளோதான், முடிஞ்சார். மழை, இந்த மழையோடு எல்லாம் நினைஞ்சு கூட்டம் முடிந்து வீட்டுக்கு போயாச்சு. சில வருடங்கள் கழிந்தார். ஒரு நாள் 4 மாவட்டியில் என்னை தேடி ஒரு மனிதர் வந்திருந்தார். அவரை நான் அழைத்து என்னுடைய அலுவலகத்தில் முன்னால் உட்கார வச்சு பேசினேன். என்னையா என்று சொல்லி அவர் சொன்னார், வட இந்தியாவில் ஆலயமில்லாமல் ஏழை ஜனங்கள் மரத்தடியில் ஆராதிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டி கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அனௌன்ஸ்லாம் பண்ணுறீங்கல்ல. ஆமாம், அதுக்கு நான் ஒரு காணிக்கை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த ஏழை ஜனங்கள் ஆண்டவர் ஆராதிக்கணும், அதுக்கு ஒரு சின்ன சர்ச்சு கட்டி கொடுங்கன்னு சொல்லி பணத்தை எடுத்து மேஜையில் வைத்தார். அவரை பார்த்த பெரிய பணக்கார வசதி உள்ளவராய் தெரியவில்லை. நான் கேட்டேன், ஐயா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் கொத்த வேலை செய்வேன், கட்டட வேலை செய்வேன், கொத்தனாராக இருக்கிறேன், கட்டட வேலைக்கு போவேன். ஐயா நீங்கள் கொத்தனாராக இருக்கிறீங்க, இவ்வளோ பணம் கொண்டு வந்து சர்ச்சுக்கிட்ட கொடுங்கன்றீங்க. இது நான் பல வருஷமாக என் மகனை படிக்க வைக்கணும் என்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்த பணம். அவன் ஸ்கூல் முடித்த உடனே நல்ல காலேஜில் படிக்க வைக்கணும், அவன் விரும்புகிறபடி படிக்க வைக்கணும்னு பல வருஷமாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்துக்கிட்டு வந்தேன். அந்த பணம் தான் இது. உன் மகன் என்ன செய்கிறான்னு கேட்டேன். இப்போ தான் +2 எக்ஸாம் எழுதுகிறான். ஐயோ, அப்போ அடுத்த வருஷம் காலேஜில் சேர்க்கணுமே. ஆமாம், அந்த பணத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க, பையனை காலேஜுக்கு சேர்க்க வேண்டிய பணத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. நான் அதை வாங்க மாட்டேன், நீங்கள் பையனை படிக்க வைங்க, அவன் படித்து முடித்த வேலையெல்லாம் செய்யிட்டு அப்போ நீங்கள் வசதியானவனு கொண்டு வாங்க. இல்லை, இது நான் ஆண்டவருக்கு எனக்கு உள்ள காரியம் ஐயா, கட்டாயம் இதை வச்சு ஒரு ஆலயம் கட்டி கொடுங்க, ஏழை ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கட்டும். இயேசுவின் மேலே அவருக்கு பெரிய அன்பு இருப்பதை என்னால் உணர முடிந்தது. நான் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி தியாகத்தோடு கூட பையனுக்கு வச்ச பணத்தை கூட கொண்டு வந்து தர்றீங்க அப்படின்னு. அப்பொழுது அவர் சொன்னார், சில வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் குழித்துறைக்கு வந்தீங்கல்ல. ஆமாம், கடைசி நாள் கூட்டத்தில் மழை வந்ததில்லை. ஆமாம், எனக்கு ஞாபகம் இருக்குது, சர்ச்சு கேம்பஸில் தான் கூட்டம், நல்ல மழை பெய்தது. அப்போது நீங்கள் பின்னால் மரத்தடியில் ஒரு மனிதன் குஷ்டரோக வியாதியில் நீ ஜெபிக்கிற, இயேசு உங்களை குணமாக்குறான்னு சொன்னீங்கல்ல. ஆமாம், எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆண்டவர் என்னை காண்பித்தார். அந்த ஆள் முகத்தை பார்க்க முடியல, ஒரு ஆள் நிற்கிறத நான் பார்த்தேன். ஆமாம், நான் தான் அது. அவர் சொன்னார், நான் குஷ்டரோகியாக இருந்தேன் ஐயா, வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, என் வியாதி அவ்வளோ பாதித்து விட்டார், என் சரீரம் முழுவதும் குஷ்டரோக புண்கள், வெளியே போக மாட்டேன், வீட்டுக்குள்ளே இருந்தேன். இந்த கூட்டத்தை குறித்து அறிந்தபோது நான் இப்படியாவது போய் ஜெபம் பண்ணணும், இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், அப்படி தான் வந்தேன். ஜனக்கூட்டத்துக்குள்ளே வர முடியாது, எல்லாம் தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க. நான் பின்னால் இருட்டில் வந்து நின்று மழை பெய்த போது இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணேன். அப்போ தான் நீங்கள் சொன்னீங்க,
இந்த மாதிரி குஷ்டரோக வியாதியோடு இருக்கிற மனிதன் இயேசு குணமாக்குகிறார். அன்றைக்கு இயேசு என்னை தொட்டார், அன்றைக்கு என்னை குணமாக்கினார். நீங்கள் பாருங்கள், குஷ்டரோக வியாதி வந்த அடையாளமே என் சரீரத்தில் இல்லை. நல்ல சுகமாகி நானே உழைக்கிறேன், நானே சம்பாதிக்கிறேன். இது இயேசு கிறிஸ்து கொடுத்த சுகம். எனக்கு இவ்வளோ அற்புதம் செய்தார இயேசு, அவருக்காக நான் ஏதாவது செய்யணும். அவருடைய ஜனங்கள் ஆராதிக்கிறதுக்கு ஒரு ஆலயம் கட்டி கொடுக்க இந்த பணத்தை செலவு கொடுங்க ஐயா, கட்டாயம், நான் திரும்பி வாங்க மாட்டேன்னு சொன்னார். இயேசு எவ்வளோ அற்புதமானவர். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய அன்பு மாறவில்லை, அவருடைய மனதுருக்கம் மாறவில்லை, அவருடைய வல்லமை மாறவில்லை. இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்கிறார். உங்களை குணமாக்குவார். உங்கள் மேல மனதுருக்கத்தோடு இயேசு பார்க்கிறார். வியாதி தீராத வியாதின்னு சொல்லிட்டாங்களே, இந்த கேஸை தீர்த்து வைப்பார். விசுவாசிங்க, விசுவாசிங்க. இன்றைக்கு அற்புதம் செய்வார். அவர் வியாதிஸ்தரை கண்ட பொழுது மனதுருகினார். அதனால தான் சுகமளிக்கிற அற்புதத்தை செய்த மக்களை துக்கத்தை நீக்கி சந்தோஷப்படுத்தினார். மூன்றாவது கடைசியாக அவர் எதனால மனதுருக்குகிறார்? அந்த மனதுருக்கம் என்ன செய்கிறாரு? பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து அவள் மேல் மனது உருகி அழாதே என்று சொல்லி ஆறுதல் படுத்தினார். இயேசு நாயின் என்று சொல்லப்பட்ட ஊருக்கு தன் சீஷரோடு போகிறார். இப்பவும் அந்த ஊர் இருக்குது, கலிலேயா பகுதியில், நாசரேத்துக்கு அருகில். இந்த நாயின் என்ற ஊர் இன்றைக்கும் அதே பெயரில் தான் இருக்குது. என்ன ஆச்சரியம் தெரியுமா? நான் போன போது, சில வருஷத்துக்கு முன்னால் போன போது, அந்த நாயின் ஊருக்கு மரித்த மகனை இயேசு உயிரோடு எழுப்பி இருந்தார். அந்த அற்புதம் நடந்த இடத்துல ஒரு சர்ச் இருக்கிறாரு. அந்த சர்ச்சை பூட்டி இருந்தது. இந்த சர்ச்சுக்குள்ளே போய் ஜெபிக்கலாமான்னு விசாரித்த போது பக்கத்தில் ஒரு வீடு இருந்தது. அவங்ககிட்ட தான் சாவி இருந்தது. அது யாருன்னு பார்த்தா ஒரு இஸ்லாமிய குடும்பத்தார், முஸ்லீம் குடும்பத்தை சார்ந்தவங்க தான் அந்த ஆலயத்தை பாதுகாத்து பராமரித்து வர்றாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவங்க தான் கதவை திறந்து கொடுத்தாங்க. உள்ளே உட்காந்து பாட்டு பாடி ஜெபெல்லாம் பண்ணினோம். அப்போ எனக்கு ஆச்சரியம், அந்த இஸ்லாமிய குடும்பத்தார் அவ்வளவு அன்பாக எங்கள் உபசரித்து அந்த ஆலயத்தை அவ்வளோ பராமரித்து வர்றாங்களேன்னு சொல்லி. அப்போ வழிகாட்டிக்கிட்ட கைடுகிட்ட கேட்டேன், எப்படி இது என்பதாய். அவர் சொன்னார், அவரும் ஒரு இஸ்லாமிய நண்பர் சொன்னார், எங்கள் குரானில் இயேசு செய்த இந்த அற்புதம் எழுதப்பட்டு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி நாயின் ஊருக்கு வந்து விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினார் என்று இயேசு செய்த அற்புதம் குரானில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் அவங்களும் இயேசுவை நேசிக்கிறாங்க, இந்த அற்புதத்தை விசுவாசிக்கிறாங்க, இந்த ஆலயத்தை பாதுகாக்கிறாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி தான் பெத்தானியாவுக்கு போனீங்கன்னா இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பினார்ல, அதுக்கிட்ட சர்ச், லாசரஸ் சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சை ஒட்டி நெக்ஸ்ட்டு கேம்பஸ் என்னென்னா லாசரஸ் மாஸ்க் இருக்கிறார். லாசர் பேரில் ஒரு மாஸ்க் இருக்குது. இந்த சர்ச்சு மாஸ்க்கு. அதுவும் ஆச்சரியம் கேட்டபோது சொன்னாங்க, குரானில் அந்த அற்புதம் எழுதப்பட்டு இருக்கிறாரு. இயேசு மரித்து போன லாசருவை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பினார் என்ற அற்புதம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் சூரா மிரியாம் என்கிற பகுதியில் இயேசு செய்த அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று. இதான் உண்மை. நிறைய பேருக்கு அது தெரிவதில் அவங்க சொன்னாங்க இருக்குதுன்னு சொல்லி. அது அந்த அற்புதங்கள் இருக்கிறது. சரி, இப்போ இந்த இடத்துல இந்த நாயின் என்ற ஊருக்கு இயேசு வரும்போது ஒரு விதவை தாய், அவருடைய ஒரே மகன் மரித்து விட்டான். அவனை அடக்கம் பண்ணுவதற்கு கொண்டு போகிறாங்க. அவள் அழுது கொண்டே வருகிறாள். ஏற்கனவே கணவர் இல்லை, விதவை, ஒரே ஒரு ஆதரவு அந்த ஒரு மகன்தான், அவனும் மரிச்சிட்டான். இப்போ அழுகிற, இனிமேல் எனக்கு யார் இருக்கிறாங்க இந்த உலகத்தில், என்னை கவனிக்க, என்னை பராமரிக்க, விசாரிக்க யார் இருக்கா? அழுது கொண்டே வருகிறாள். ஊராரில் திரளான மக்கள் வர்றாங்க. யாருமே ஆறுதல் சொல்ல, நீ அழாத, நாங்கள்லாம் இருக்கிறோம், உன்னை பார்த்துக்கொள்ளுன்னு சொல்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. நீங்கள் அழும்போது தனிமையாக தான் அழணும். ஒருத்தரும் பக்கத்தில் நிற்க மாட்டாங்க, தூரத்தில் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இயேசு அவள் அழுகிறதை கண்டபோது மனதுருகினார். ஐயோ, இந்த விதவை தாய் அழுகிறாளே என்று அவர் மனதுருகினார். பக்கத்தில் வந்து, ஸ்திரீயே, நீ அழாதே, நீ அழாத மகளே, நீ அழாதே, நீ அழுகிறதை நான் தாங்கிக் கொள்ள முடியல, உன் கண்ணீரை தாங்கிக் கொள்ள முடியல, அழாதே. எப்படி அழாமல் இருக்க முடியும்? ஒரே மகன் மரித்து விட்டானே.
அப்போ ஆண்டவர் அவருடைய கண்ணீரை துடைக்க ஒரு அற்புதம் செய்கிறார். பாடையை தொட்டார். எல்லாம் நின்ற உடனே, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன்னு சொன்னார். மரித்த வாலிபன் உயிரோடு எழும்பினான். அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? தாயின் கையிலே மகனை உயிரோடு ஒப்படைத்தார். அவன் மரித்து பல மணி நேரம் கடந்து விட்டது. இயேசு அவனை உயிரோடு எழுப்பி தாய்கிட்ட ஒப்படைச்சி, இனி அழமாட்டியா, நான் உனக்கு அற்புதம் செய்துட்டேன்னு சொல்லி மகிழ பண்ணினார். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற இயேசு மனதுருக்கம். அவர் உங்களை பார்த்து மனது உருகுகிறார். பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள்னு ஆண்டவர் மனதுருகுவார். விதவைகளுடைய கண்ணீர்னா இயேசுவை பாதிக்கும். யோவான் 11 அதிகாரத்தில் மார்த்தாளும் மரியாளும் அழுகிறாங்க. ஏன்னா தாய் தகப்பன் இல்லை, ஒரே சகோதரன் மரிச்சிட்டான். வேதம் சொல்லுகிறது யோவான் 11:33 இயேசு ஆவியில் கலங்கினார். என் பிள்ளைங்க அழுகிறாங்களேன்னு ஆண்டவர் கலங்கி இயேசு கண்ணீர் விட்டார். யோவான் 11:35 வாசிக்கிறோம், இயேசு மனிதர்களுக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு ஆண்டவர். மனிதர்களுடைய துயரத்தை பார்த்து கண்ணீர் வடித்த ஒரு ஆண்டவரை பார்த்துருக்கீங்களா? இயேசு கண்ணீர் வடித்ததை மாத்திரம் அல்ல, அவருடைய கண்ணீரை துடைக்க அற்புதம் செய்தார் என்று பார்க்கிறோம். ஒரு சம்பவத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். அநேக வருஷங்களுக்கு முன்பாக நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையம் என்ற ஒரு பட்டணம் இருக்குது. பவானி குமாரபாளையம் 2 ட்வின் சிட்டி பக்கம் பக்கம் இருக்கும். அந்த குமாரபாளையத்தில் ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்திருந்தாங்க. ஒரு 3 நாள் கூட்டம். அங்கே இருக்கிற கல்லூரியில் வேலை செய்கிற ஒரு பேராசிரியை, ஒரு சகோதரி, எங்கள் பட்டணத்தில் ஒரு கூட்டம் வைக்கணும் வாங்கன்னு சொல்லி அவனுடைய அழைப்பின்படி நாங்கள் போயிருந்தோம். கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. கடைசி நாள் கூட்டம். அவங்க கல்லூரியில் பேராசிரியராக பணி செய்து கொண்டு வந்தவர்கள் அவங்க சொன்னாங்க, எங்களுடைய கல்லூரி முதல்வர், அவங்களும் ஒரு பெண் தான், அந்த தாயார் இந்த கூட்டத்துக்கு வரேன்னு சொல்கிறாங்க. நான் இன்வைட் பண்ணேன், இப்படி கூட்டம் நடக்கிறது எண்ணி. அவங்க கிறிஸ்தவர் அல்லாதவங்க, ஆனால் ரொம்ப அன்பானவங்க. அவங்க நான் வர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் வரட்டுமா? வரட்டும், யாராக இருந்தால் நான் ஏசு எல்லாருக்கும் பொதுவானவர் வரட்டும்னு சொல்லி அவங்க கல்லூரி பிரின்சிபல் ரொம்ப பிரபலமானவங்க. ஏன்னா அவ்வளவு அந்த கல்லூரியை சிறப்பாக நடத்தி கொண்டு இருந்தவங்க மேடையில் அமர்ந்திருந்தார்கள். அப்போ அவங்க நடக்கிறெல்லாம் பார்த்தாங்க. அப்போ என்ன ஒரு 5 நிமிஷம் நான் பேசலாமான்னு கேட்டாங்க. உடனே சரி பேசுங்க, என்ன பேச போகிறேன்னு தெரியாது, பேசுங்க சொன்னபோது அவங்க மேடையில் எழும்பி மைக்கில் நின்று சொன்னாங்க, நான் இந்த கல்லூரியினுடைய முதல்வர் என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் பல வருஷமாக இங்கே தான் பணி செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது. என் இருதயத்தில் ஒரு காரியம் இருக்கிறது. இது வரைக்கும் நான் எங்கே சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, இப்போ நான் சொல்கிறேன்னு சொல்லி. என்ன காரியம்? அவங்க சொன்னாங்க, நான் இருதயத்தில் இயேசுவை விசுவாசித்து அவரை நேசித்து அவரைத்தான் என் ஆண்டவராய் பற்றி கொண்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. கூட்டமே அதிர்ச்சி அடைந்து போனார். எப்படி இவ்வளோ பப்ளிக்காக கூட்டத்திலே சொல்கிறாங்களே, என் வாழ்க்கையில் ஏதோ நடந்திருக்கு. அப்போ சொன்னாங்க, 10 வயதிலிருந்து அவங்க சொல்கிறாங்க, இயேசு தான் என் ஆண்டவராக நான் வைத்திருக்கேன். குடும்பம்லாம் கிறிஸ்தவர் அல்லாத பக்தி உள்ள இந்து குடும்பம். எப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க ஸ்கூலில் படித்து கொண்டு இருந்தபோது 10 வயசு சிறு பிள்ளையா ஸ்கூலில் படித்து கொண்டு இருந்தபோது ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது வீட்டுக்கு முன்னால் பெரும் கூட்டம் நின்று கொண்டு இருந்தது. என்னன்னு பார்த்தா அவருடைய தகப்பனார் மரித்து போயிருந்தார். அவருடைய தகப்பனார் திடீர்னு ஹார்ட் அட்டாக் மரித்து சில மணி நேரம் ஆயிட்டு. ஆஸ்பத்திரியில் செக் பண்ணாங்க, இறந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே கொண்டு வைத்து அடக்கத்துக்கான எல்லாத்தையும் செய்து கொண்டு இருக்கிறாங்க. கூட்டம் பெருங்கூட்டம் இருக்கிறது. தாயார் அழுது கொண்டிருக்க. அந்த பார்த்த உடனே இவளுக்கு பெரிய ஷாக். இவருடைய தகப்பன் இல்லாமல் எப்படி இந்த உலகத்தில் வாழப்போகிற என்பது. அந்த தகப்பனார் மேலே விழுந்து, அந்த பிணத்தின் மேலே விழுந்து இந்த சிறு மகள் அழுதாள், கண்ணீர் வடித்தாள். திடீரென்று ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வந்ததாம். அவங்களுடைய டீச்சர் ஒருத்தர் சொன்னாங்க, உனக்கு ஒரு ஆபத்தான சமயம் வரும்போது, ஒரு அவசரமான சூழ்நிலையில் யார் உதவி செய்வான்னு நினைக்கும் போது இயேசுவே நீ கூப்பிடு. இயேசுவை கூப்பிட்டா எந்த ஆபத்தில் உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான். இந்த சின்ன பிள்ளைக்கு ஞாபகத்தில் வந்தது, இயேசுவை கூப்பிட்டா ஒரு அற்புதம் செய்வார்னு சொன்னாங்களே எங்கள் டீச்சர்னு சொல்லி எல்லாம் அழுகிறாங்க. இவள் தன்னுடைய தகப்பன மேலே விழுந்து, இயேசுவே எனக்கு எங்கள் அப்பா வேணும், இயேசுவே எனக்கு எங்கள் அப்பா வேணும், இயேசுவே எங்கள் அப்பாவை எனக்கு தாங்க, எங்கள் அப்பாவை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அழுது ஜெபித்திருக்கிறான். 5 நிமிஷம் 10 நிமிஷம் விடாமல் எனக்கு எங்கள் அப்பா வேணும், நீ என்ன கேட்டாலும் தருவீங்கன்னு சொன்னாங்க. எங்கள் டீச்சர் சொன்னாங்களே, இயேசுவை கூப்பிடுன்னு சொன்னாங்களே, நான் கூப்பிட்றேன், இயேசுவே எங்கள் அப்பா எனக்கு வேணும். அந்த சில நிமிட நேரம் அழுது ஜெபம் பண்ணினான்.
திடீரென்று மரித்து போன அந்த தகப்பனை உயிர் வந்து விட்டார். எளிமை உட்கார்ந்துட்டார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க, என்ன நடக்கிறது என்று. ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொன்னாங்க. அவர் திரும்ப உயிர் வந்து இப்படி சிலர் மறித்து எழும்புவாங்க, உயிர் வந்துடும், உயிரோடு இருந்திருப்பார், கவனிக்காம விட்டுருப்பான்னு பல காரணம். ஆனால் அந்த கல்லூரி முதல்வர் சொன்னாங்க, எனக்கு தெரியும் எங்கள் அப்பா எப்படி உயிர் பெற்று எழும்பினாங்க என்னை. ஏன்னு சொன்னால் அவர் மரித்தது நிச்சயம். பல மணி நேரம் கடந்து விட்டார், அடக்கத்துக்கான நேரம் நெருங்கி விட்டார். என்னுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு இயேசு எங்கள் அப்பாவை எனக்கு திரும்ப கொடுத்தா. பல வருஷம் அவங்க உயிரோடு இருந்தாங்க. அதிலிருந்து இயேசுதான் என் ஆண்டவர், இயேசுதான் என் கடவுளாக நான் அவரை வணங்கி வருகிறேன் என்பது அவ்வளோ பெரிய கூட்டத்தில் எல்லாருக்கும் மத்தியில் சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியம். ஏன்னா முதல்ல அவங்க சொல்லலை, இதுதான் சொல்ல போகிறேன்னு சொல்லி. எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா. இந்த மாதிரி எத்தனை அனுபவங்கள். அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும் ஒரு கண்ணீர் வடிக்கும் போது உடனே மனதுருகி அற்புதம் செய்கிறார். சிறு பிள்ளைகள் கண்ணீரோடு ஜெபிச்சுட்டா உடனே ஆண்டவர் அற்புதம் செய்தருவார். இந்த அற்புதம் செய்வதற்கு என்ன காரணம்? அவருடைய மனதுருக்கம். அவர் உங்களுக்காக மனதுருக்கம் உள்ள ஒரு ஆண்டவர், உங்களுக்காக சிலுவை சுமந்தவர். உங்களுடைய பாவங்கள், சாபங்கள், நோய்கள் எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்து பரிகாரத்தை செய்து முடித்தவர். அவர் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். இப்போ